குட் மார்னிங். சண்டே மார்னிங். நேற்று வந்தேன், ஆனால் நான் எந்த வீடியோவும் எடுக்கல, ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ இன்னைக்கு சண்டே. இப்போ தான் எல்லா வேலை முடிச்சுட்டு அம்மா இப்போ என்ன உண்டு நேற்று தான் நான் அவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி போட்டேன். திரும்ப எப்படி தான் அவ்வளோ பாத்திரம் வரும்னு தெரியல. திருப்பி இவ்வளோ பாத்திரம் நான் தேய்ச்சி போட்டிருக்கேன். இப்போ 2 6 7 8 பேர் சாப்பிடணும்ல, அவ்வளோ பாத்திரம் எப்படி தான் கழுவு. 8 பேருக்கு காப்பி போடணும், 8 பேருக்கு இப்போ ஏதாவது செய்யணும் அப்படின்னா நிறைய சாமான் விழாதான் செய்யும். நிறைய பேர் இல்லை. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஃபேஸே காட்ட மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் பின்னாடியே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேஸையும் காட்டுங்க. என் ஃபேஸ் காட்டினா ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுக்கணும். சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னம்மா பண்ண போகிறேன்? இட்லி தக்காளி குழம்பு. ஏன்னா சிக்கன் யாரும் வாங்கி வர மாதிரி தெரில, வேலை போவாங்க போல இருக்கு. அதுக்குள்ளே காலைல பசிக்கும்ல, அதனால டிஃபனுக்கு மட்டும் தக்காளி தொக்கும் நம்ம இதுவும் பண்ணிடலாம், இட்லியை ஊற்றிடலாம். ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்ல. இந்த கிளீனிங் வேலை இது தீஞ்சு போயிடும்ல, மறுபடியும் கேஸ் பற்ற வச்சா கழுவிட்டு தீயாம இருக்கும். ஓகே ஓகே. அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேரு, பாவம் கையில் துவைச்சிட்டு இருக்காங்க. எப்போம்மா ரெடி ஆகும்? 10 days ஆகும். ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஐஎப்பினால கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கினாரு. பருப்புலாம் பொங்கி ஊற்றிடுது இல்லை, அந்த மாதிரி ஊற்றும் போது நம்ம மறுபடியும் கேஸ் பற்ற வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது தீஞ்சு போயிடும். தீஞ்சு போச்சுன்னா கழுவுறது ஊற வச்சு ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சி கழுவணும். இதெல்லாம் அப்படி இல்லை. பாலோ ஏதோ பருப்போ பொங்கிடுச்சு, சாதம் பொங்கிடுச்சுன்னா நம்ம உடனே துடைச்சிட்டோம்னா நமக்கும் ஈஸி, பொருளுக்கும் சேதாரம். மழை மாதிரி குளிச்சு கிடக்கிற பார்க்க எல்லார் வீட்லேயும் இப்படி தான் குவியுமா, இல்லை நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படியா? எல்லா வீட்லேயும் தான் குவியும். எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றாங்களா சமைச்சு? எவ்வளோ வேலை. காலையில் எழுந்தால் சரியாக இருக்கும். 2 குழந்தை இருந்தாலும் இப்போ நான்லாம் நீங்கள் குட்டி பசங்களாக இருக்கும் போது வளர்த்தது எனக்கு ஒன்றும் இப்படியா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இப்போ 1 2 வச்சுருந்தாங்கன்னா அவங்க பிராணம் போகும். இந்த சமவாளுங்கப்பா, யாரை சொல்கிறேன், அதுக்கு மேலே சமவாள். ஒன்றும் சமாளிக்க முடியல, எனக்கு ஷோல்டர்லாம் வலி எடுக்குது அவனை சமாளிக்கிறதுக்கு ஒரு நாள். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. எனர்ஜியாக இருக்காங்க இப்போ இருக்க பசங்க. 2வது என்னன்னா அவங்களுக்கு நிறைய தெரியுது. அப்போல்லாம் நம்ம பசங்களாம் உட்காருங்க அப்படின்னா உட்காந்துருப்போம். அம்மா ஐயோ அம்மா உட்கார சொல்லியிருக்காங்க, நம்ம உட்காந்து விளையாடுவோம் அப்படின்னு பொம்மெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்து விளையாடுவோம். இப்போல்லாம் இல்லை, ஏரோப்ளைன் பறக்கு தான் நானும் பறந்து காமிக்கிறோம் பாருன்ற அளவு இருக்குது பசங்க இப்போ. இல்லை பல நாக்கிட்டேம்மா தொடச்சாதான் நம்ம செஞ்சோம். உடைக்காம சமைச்சா ஒரு அரு இட்லி ஊற்றி என்ன செய்ய போற சொன்னேன்? தக்காளி குழம்பு. எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம். இட்லி வேகிறதுக்குள்ள குழம்பு ரெடி பண்ணிடும். இது அந்த துணி கலரே அதுதான், இது துணி கலரே அதுதான், வெள்ளை கலர் கிடையாது. இப்போ வாங்கி வச்சிருக்கேன், புதுசாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அதனால எல்லாம் அழுக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க, இந்த துணியோட கலரே அதுதான். தண்ணியில் போடுற வரைக்கும் என்ன சொல்கிறது, சாண்டல் கலர். அதான் ஒயிட் இல்லைன்றது. இதான் வாங்குறாங்க எல்லாம், நீங்கள் மட்டும் நான் ஒயிட் கேட்குறீங்கன்றது. சரி, நான் வாங்கினேனே இப்போ தைச்சதே. இந்த ஓரம்லாம் மடித்து தைச்சிருக்கோம். எவ்வளோ சொல்லு? 4 பீஸு. சரி, 130 rupees. ஒயிட் தானா? அதை நம்மளே சமமாக கட் பண்ணி அடிச்சுக்கொண்டு. நான் இங்கே வரும்போதெல்லாம் கேட்குறேன், நீங்கள் வாங்குமான்னு. நம்ம போகிற டைமில் இல்லை. சரி பார்த்தேன், வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டேன். அதான் ஊற்று நல்லா ஒட்டாம தான் வருது. இட்லி ஊற்றுறதுக்குன்னா தயாராகுதுல்ல, அதனால் இதுவாகாது. என்னது ஒட்டாமல் தான் வரும். நான் ஊற்றுட்டா இரு சொல்லு. இந்த பக்கம் இடம் ஆட்டக்கூடாது. தண்ணி காய்ட்டாயிடும். தண்ணி காய்ச்ச அப்புறம் வரலாம், அப்போ தான் இட்லி நல்லா புஷ்கணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி வைக்கணும், மாவு வைக்கணும்ல. இல்லைன்னு வச்சுக்கோ இது மாதிரி வரும். நம்ம வீட்டில் பூத்ததா? ஒன்று தான் பூக்குதா? இப்பெல்லாம் நிறைய பூக்கல, சீசன் இல்லையா, இல்லை செடி இதுவாக. எங்கள் அம்மா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறதுலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுப்பாங்க. எப்போ தேவையோ எடுத்து தலையில் வச்சோம். இது நீ கொடுத்தது, இது நம்ம வீட்டில் பூத்தது, இதுவும் நம்ம வீட்டில் பூத்தது, இது நீ எடுத்துன்னு வந்தது. ஒரே ஒரு ரோஸ் பூத்தது, இதை குளிச்சுட்டு வைப்பேன். அது யாரும் அது எவ்வளோ நாள் நல்லாயிருக்கும் உள்ள வச்சா? அது ஒரு வாரம் கூட இருக்கும். ஆனால் ரோஸ் நல்லா இருக்காது, ரோஸ் உதிர்ந்துடும்.
உன் பேர் எனக்கு பால் கேட்டானே. அவன் என் அம்மா வீட்டுக்கு வந்தானா அம்மாவை மதிக்க மாட்டான். சாப்பாடு எதுனாலும் அம்மம்மா தான். என்ன போட்டிருக்க? கடுகு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு 1/4 ஸ்பூன். பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு. ஓகே, இது வந்து கொதிச்சிருச்சு. தண்ணி வச்சிடலாமா? வச்சிடலாம். வெங்காயம் போடுறேன். பூண்டு வெங்காயம் ஒன்றாவே அரைச்சிட்டாங்க. ஒன்றாவே போட்டுருக்கேன். வதங்கினா கூட தக்காளி போட்டுக்கலாம். கம்மி தீவில் தான் இருக்குது. சரி, அது இட்லி அரிசி இட்லியோட அளவு நீ என்ன கொடுப்ப? 4க்கு 1. 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இட்லிக்கு தோசை செய்ய போகிறோம் அப்படின்னா 3 கப்புக்கு 1 கப்பு பச்சரிசி. தோசை மாவு தனியாக வேணும். சரி, ஒரே இதுவாக முடிச்சிடலாம். நிறைய இட்லி வரும்ல இந்த மாதிரி இருந்தால். ஆமாம், 5 5 10. இது ஒரு 7. 10 ஒரு 7 17 இட்லி. ஆனால் இது 2 கையில் வச்சு தான் வைக்க முடியும். நான் குக்கரில் வச்சேன். 22 இட்லி டம். ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இட்லி. ஆனால் 22 இட்லி வரும். நிம்மதியாக இருக்கும். அதை போட்டேன். இப்போ தான் மாற்றிட்டேன். வேறு வாங்கும் இட்லி குக்கர். இது கரண்டி கொடுமா. இட்லி வேகிறதுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும்ல. மோட்டர் போட்டுட்டு வரணுமா? டாடி சொன்னாங்க. இதில் வந்து இப்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்காங்க. அப்புறமா இப்போ அது என்ன இது பண்ணுமாமா? அரைக்கணுமா? இல்லை அரைக்க போகிறேன். அரைச்சி தான் ஊற்றிடுவியா? ரொம்ப நைஸாலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் குறை அரைச்சி ஊற்றிடும். ஓ சரி, அரைச்சி ஊற்றும் போது காட்டுறேன். இப்படி அரைச்சா போதும். அப்புறம் என்ன பண்ண? மிளகாத்தூள்ல போடணுமா? எந்த ஸ்டேஜில் போடணும்? நல்லா வதங்கணும். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் அப்படியே போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் ரெசிபி. என்ன பண்ணோம்? புளி போடணும். இது நல்லா கரைஞ்சிடும். ஆமாம், அப்படியே போடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பா? கரெக்டாக. ஆனால் நீ போட்டது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்க. மிளகாத்தூள் எவ்வளோ? 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் இல்லை, ஸ்பூன் சைஸை காட்டு நீ. பெரிய ஸ்பூன் பாருங்க. விரல் எவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்பூன். பெரிய ஸ்பூன். அந்த மெஷர்மெண்ட் ஸ்பூன் 1 ஸ்பூன் தான் வரும். அளவு டேபிள் ஸ்பூன் வரும். ஸ்பூன். மஞ்சள் தூள். இது நல்லா கொதிக்கும் போது தண்ணி ஊற்றி. நான் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி போயிட்டு சமைக்கும் போது அந்த கதையை சொல்கிறேன். இருங்க. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு நான் போய் சமைக்கிறேன். அப்போ வந்து அம்மா கிட்ட தக்காளி தொக்கு சீக்கிரமாக செய்யணும் சொல்லுமா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா என்ன தக்காளி தொக்கு ரெசிபி சொன்னாங்க தெரியுமா? இது கிடையாது, இது கிடையவே கிடையாது. நான் குழம்பு
நான் சொல்கிறேன் இருங்க. அது தொக்கு எப்படின்னா எண்ணெய் ஊற்றணும், கடுகு வெந்தயம் போடணும், பொரிஞ்சதும் வெங்காயம் போடு, பூண்டு போடு, கருவேப்பிலை போடு, நல்லா வதக்கு, தக்காளியை 4 கட் பண்ணி போடு, நல்லா வதக்கு, உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கு, கொஞ்சம் எண்ணெய் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சா 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி மூடு. அவ்வளோதான். எங்கள் அம்மா இப்படி தான் கடகடகடான்னு ஒன்று சொல்லி அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாவே. இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த தக்காளி தொக்கை வந்து சாதத்துல சப்பாத்திக்கெல்லாம் நல்லா சப்பாத்திக்கு அதை தான் நான் இன்னை வரைக்கும் செய்கிறேன். இது வந்து இட்லிக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கணும். ஆன்ட்டி என்ன தெரியுமா கேட்பாங்க, என்னப்பா மீன் குழம்பு மாதிரி இருக்கு, என்னப்பா போட்ட அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, வெந்தயம் போட்டியா, அதுதான் மீன் குழம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு. காரக்குழம்பு சாம்பார் எது வச்சாலும் ஒரு 4 காரக்குழம்புனா கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன், சாம்பார்னா ஒரு 1/4 ஸ்பூன் கண்டிப்பாக வெந்தயம். ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா இந்த மாதிரி செய்வாங்களா, நான் செய்யும் போது இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு தெரியாது இது வேற மாதிரி இருக்கே டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தேன். தக்காளி தொக்குலேயும் 5 விதம் 6 விதம் இருக்கு அப்படின்வாங்க. இது குழம்பு. இப்போ வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால இப்படி தண்ணியை ஊற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் 10 கரண்டி தான் இருக்கும் போல இருக்கு. இதுவே போதுமா? டிஃபனுக்கு தான், ஒரே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தானே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதும். எக்ஸ்பர்ட் சரியா இருக்கும். பார்த்தீங்களா, ஆளுக்கு ஒரு கரண்டின்னு கரண்டி எடுத்துக்காட்டு. இதான் ஆளுக்கு ஒரு கரண்டி, 10 பேருக்கு 10 கரண்டி முடிஞ்சிருச்சு. நைட்டு மத்தியானத்துக்கு நான்வெஜ் ஆரம்பிக்க போறோம். அதுக்குள்ள இது நீ காலையிலேயே நான்வெஜ் செய்வேன்னு பார்த்தனேம்மா. யாரும் வாங்கி வர போலியம்மா, நான் என்ன பண்றேன். என்னது லட்டூஸ் கிச்சன் வீட்டில் தக்காளி தொக்கா சண்டே, அதுவுமா? அதுவும் நான் வந்தாதான் இப்படி எல்லாம் பண்றீங்க. இல்லைன்னா காலையில ஆட்டுக்கால் பாயா ஆப்போம் அப்படி இப்படின்றீங்க, நம்ம வந்தா மட்டும் இப்படி பண்றீங்க. கமெண்ட்ஸ்ல என்ன கழுவி ஊத்த போறாங்க. ஏன் பெரிய பொண்ணு வந்தா செஞ்சு கொடுக்க மாட்டீங்க. நீ என்ன பண்ணுவ, உன் புள்ள எந்த போக மாட்டான். இட்லி வந்துருச்சுமா, சுட சுட இட்லி. ஆஃப் பண்ணிடுமா? குத்தி பார்க்க வந்துருச்சு. நானே சொல்றேன், எக்ஸ்பர்ட் நீ சொல்ல மாட்டேங்கிற. செக் பண்ணிருந்தாங்க. வந்துருச்சு. கொஞ்சம் வேகம் வந்துருச்சுமா. அப்படி இல்லைம்மா, வெடிச்சிருக்குல்ல. சுடா சுடா இட்லியும் தக்காளி குழம்பு. குருமா கிடையாது, குழம்பு. குழம்பு ரெடி. டேஸ்ட் பார்த்துட்டியா? திருப்பி உப்பு போடுற? உப்பு இல்லை. இது 2வது டேபிள் ஸ்பூன். கொஞ்சோண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய ஜனங்க வாரி கொட்டிட்டு போகிறேன். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. டேபிள் ஸ்பூன் இவ்வளோ வாரி போட்டால் என்ன ஆகுறது? உப்பு கறிக்கிற குழம்பு தான் வைக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுமா? கொதிக்கணுமே. கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் மேலே வரும் நல்லா. நாங்கள் சாப்பிட்டு மதியானம் என்ன செய்கிறாங்கன்னு காமிக்கிறேன். சாரி எல்லாரும் வாங்கி வரவங்க அதான் லஞ்ச். எல்லாரும் பார்த்துக்க தான் முடியும். ஏன்னா நானும் அப்படிதான், சரி நீங்கள் மட்டும் எப்படி சாப்பிட்றீங்களா என்னை விட்டுட்டு அப்படின்னு இருக்கோம். எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். என்னடா ஓவரா பண்ற? மூடி போட்டு இதை வந்து பண்ணணும், அப்பதான் வந்து தண்ணி எஸ்கேப் ஆகலாம். குழம்பு எப்பவுமே மூடி போட்டு தான் கொதிக்கணும். தொக்கு பண்ணுறதுலாம் மூடி போட தேவையில்லை. தொக்கு நம்ம வதக்கிட்டே இருப்போம், நல்லா திக்காக வந்துடும். இது குழம்பு கொதிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் செலவாடி எனக்கு உண்மை தெரிஞ்சவங்க கிட்ட வந்து யார் ஃபர்ஸ்ட் செலவு அப்ப நான் இல்லையா யார் செகண்ட் செலவு யார் செகண்ட் நீங்க செகண்ட் ஓஹோ சித்தி தானே உங்க அம்மா இல்லையா அப்ப நானே அப்ப எடியுனே
பாரு ஆதி குட்டி அம்மாவை பின்னி என் செல்லம் மாமா ஃபர்ஸ்ட் நானும் ஃபர்ஸ்ட் தான். நீ லாஸ்ட் ராவே சரி நீ செகண்ட் அம்மா தான் லாஸ்ட் அத்யா தான் ஃபர்ஸ்ட் எல்லாரோட ஃபர்ஸ்ட் செல்லம் அத்யா அத்யாவோட ஃபர்ஸ்ட் செல்லம் மாமா அப்படியா? ஃபர்ஸ்ட் நீ யாருன்னா யார் கேட்டாலும் உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சித்தின்னு சொல்லணும். மாமா சொல்லுவோம் சித்தின்னு சொன்னா நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட். கொஞ்ச நேரம் கால் வலிக்குது, அது கொஞ்சம் சூடு பண்ணி விட்டா சரியா. என்ன ஒத்த ரோசா முடிஞ்சிருச்சா? நேற்று வந்தாலே காமிச்சிருக்கணும். காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை ரசா. அப்படியே விடு, 2 minutes அப்புறம் போறட்டு. எஸ், இந்த ரைஸும் போடணும், அந்த இதுவும் போடணும். அது எப்படி இருக்கு? பிளேட் கிடைக்கலன்ற காசுல இருக்கா? என் பிளேட்ல தான் சாப்பிடுவானா? ஹலோ ஐயோ என்னடா இதுல இருந்து வருதுடா சவுண்ட். அது உள்ள ஆத்யா ஏய் அறந்த வாழை எது மேல ஏறி உட்காந்து பாரு. உடச்சிட்டுன்னா சித்தப்பா அவனை வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு. உன் காரை எடுத்துட்டு போயிடுவேன். ஒரு வார்த்தை கூட புரியல போகுது. நீ உண்டியில சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் மொத்தம் போட்டு கண்ணாடியை வாங்கிடுவேன். ஏய் கிளாஸ் மேல ஐ திங்க் யுவர் நைனா ஒன்லி பாடு ஆத்யா. தூக்கிட்டு போயிடுவேன் என் வீட்டுக்கு. கண்ணாடி மாத்து நீ குட்டி விஜய்னு சொல்லி வித்துற. எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு சொன்ன? 1 மணி. என்னாச்சு? நான் இப்ப கூட கிளம்புவேன், நீங்க 2 பேரும் தான் கிளம்புவாங்க. கார்ல போறதுக்கு மழை பெய்தானே? அட பாவி. நல்ல ஐடியா பண்ணுது. காலையில இருந்து இங்க ஸ்கூல் போயிடலாம் நேரா. நம்ம அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, வச்சிருவாங்க அந்த காசை. திரும்பவே மாட்டாங்க இதுக்கு மேல. மாஸ்டர் தான் ஓவியம். எதுக்கு இந்த ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்பா கையில? சிவகுமாரியே வச்சு செஞ்சுட்டாங்க தெரியல. ராகுல் கொஞ்சம் கிட்ட வந்துடு. இவர்தான் வருங்கால சிவகுமார். இதுதான் வருங்கால சிவகுமார் உடச்ச போனோம். எந்தில்ல அவ்வளவு. உடைச்ச யார் வாங்கி தரணும்? நீ தான் வாங்கி தரணும். எனக்கு இந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அங்கெல்லாம் பண்ணிமா. அவரு காரையே வித்துட்டு அதை வாங்கி ஏய் ஃபேன் ஆஃப் பண்ணு, காய் சீக்கிரம் சீக்கிரம் இத புடி. இப்படி வச்சா எப்படி? அங்கிள் ஒரு சேர்த்துக்கு ஒயிட் ஷர்ட் தான், அதுல பேசாம முதல்ல வந்து அப்பா தான் ஏன் அடிக்கணும். ஏந்து அடிக்கணுமா? கரெக்டா சொல்ற மாதிரி திரும்ப. அங்கிள் திட்டுற கரெக்ட்டா சென்டரா. நல்லா ஆத்யா 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 இந்த லைன் போடு, இந்த லைன் போடு, இந்த லைன் போடு. மேல செகண்ட். சரி. சரி பரவாயில்லை. மேல் வரிசையில செகண்ட். நல்லா தான் இருக்கு. அது மேல் வரிசை. சரி அப்ப இன்னொரு வாட்டி எடுங்களா? அத கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுடா. அவன் ஃபேஸ் பண்ணி காட்டுறான். ஓகேடா. அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் வரலன்னு சொல்லுவாங்க. எடா லூஸ் அடிடா. லூஸ் அடிடா லூஸ். இது வச்சிட்டு இது வைக்கணுமா? இந்த பையன் என்ன பக்கம் வந்தாலும் இவன் ரொம்ப தண்ணியா இருக்குமே. காயும். காஞ்சிரும். இது இந்த பேப்பர் இது சால்வன் பேப்பர் கிடையாது, காயாது. எனக்கு ஆனா அதுதான் பிடிச்சிருக்கு. இதுவே ஒன்றும் காயல. அதான் சூப்பரா இருக்கு. இதுவா ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருக்கு.
அழுத்தலாம் மாட்டீங்களா? உட்கார்ந்துகிட்டே அப்படியே மெல்லிசா இந்த காட்டு சுண்டு வரல அதே தடவை. வச்சு நல்லா நடுவுல வாங்கினதுல நடுவுல எல்லாம் காஞ்சி போச்சு. பேசாம நீங்க கை வைங்க, நான் மேல அழுத்திடுவா. ஏறி உட்காந்துறியா? கை உடஞ்சிருவானா? ஆனா இந்த அச்சு நல்லா வரும். இல்ல அந்த கலர் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ரோடு அதை வச்சு அவன் எப்படி உங்க 2 பேரும் லிசன் பண்ணி அதை இமேஜின் பண்ணிட்டு இருக்கான் பாரு. அம்மா கையில இப்படி வச்சு ரோடு ஏத்துனா கரெக்டா தான். அது என்ன ஆகும்னா என்ன பண்ணலாம்? நீ சொல்ல ஐடியா. பிங்க் கலர் வந்து ரெட் கலரா மாறிடும். ஒரு டைனோசர் வாங்கி வந்து அம்மா கால் டிக்கெட். ஓ அது மேலேயே கரெக்டா அது மேலேயே எழுந்து வைக்க மாட்டியா? எழுந்து வைமா. வளையல். என்ன பொறுமை. நல்லா அழுத்துங்க. இது பண்ணாத. நல்லா 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 இன்னும் ஜிங் 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 ஜிங். ஜிங் 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 ஜக் ஜிங் 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 ஜிங். நல்ல ஒரு டமால் ஒன்று வச்சிருங்க. அப்படியே இருங்க, நான் உட்கார்றேன். டபுள் ரோட்டி வந்து சாணி அடிக்கிறது பர்ஃபெக்ட்டா காமிச்சிருக்கேன். இது மட்டும் போயிடுச்சு. அத கொஞ்சம் அப்படி வச்சிரு. டேய் போற எப்படி வெச்சு? ஐயோ ராமா. வரல நீயே வச்சுக்கப்ப. செகண்ட் பேஷண்ட் போயிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் பேஷண்ட் வந்திருக்காங்க. அது பேப்பர் மட்டும் இழுத்துறாதடா வாவே. ப்ளீஸ்டா குட்டி. அது அங்க பாரு, அவன் 2 பேரும் சண்டை போட போறாங்க. வந்துரு. டாடி வெச்சோனே நீதான். உனக்கு அப்புறம் தான் சித்தி. I think this is after chicken tandoori. சிக்கன் தந்தூரி மசாலா போட்டுட்டு இருக்கோம். ஏண்டி மசாலா பை. ஆமாடா, அதை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துடும், மோந்து பார்த்துருமோ. வாவே போன் கீழே விழுந்துருமா? சும்மா இருமா ஃபோன் கீழே விழாது. வாவே. கொஞ்ச நேரம் சும்மா இருடா வாவே. அமைதியாக தான் அந்த வீடியோ வந்து சொன்னோன்னா அதுவும் நான் வாதப்பலாம். அப்படியே அப்படி காமிச்சிட்டு சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ட்ரை ஆயிடும். டன் டன் டடடன் டன் டடடன் டன் டன் டடடன் டன் டடடன் டன் டன் டடடன் டன் டடடன். வரல. அவ்வளவு அதுதான் கை மழை வந்துரு. பக்காவா இருக்கு. எப்படி போட்டீங்க பாத்தீங்களா? அடுத்து மாமாஜி. டாடா. இன்னொரு பேப்பர். விராட் கோலி யாரு? 3வது பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி 4வது பேஷண்ட் ராகுல் வந்துட்டாரு. எல்லார் கையிலயும் கறி பூசி இருக்கு. பச்சை நிறமே. நுங்கு வேணுமா? இவனுக்கு ஒருத்தனுங்கடா. கொஞ்சம் பெரிய பிரஷ் எடுத்துட்டு வந்தா ஈஸியா அடிச்சிருப்பல. ஏரியா ஆஃப் கவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ரூம்ல இது மட்டும் தான் இருந்தது. இதையும் என்கிட்ட இருந்தா எடுத்தியாடி. போதும்டா. இங்க மட்டும் அடி. வச்சிட்டா. இங்க இருக்கா? இங்க இருக்கா? விரல் வெள்ளல போவாதீங்க. ஃப்ரேம் இங்க இருக்கா? இங்க மட்டும் டாடி மேல இருக்காரு, மம்மி கீழ இருக்கு, இங்க அமலா மேல அவளை இருக்கு. கேட்டேன். நான் தான் அப்படி பேசுறேன். அவளை கேட்டேன். அவ தான் ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். கட்ட வரல எனக்கு. நான் கட்ட வரல அழுத்தமா. எடுத்துட்டா. அவங்க கொட்டை வரல் சூப்பரா அழுத்திருக்காங்க, அட்வைஸ் பண்றாங்க. அதனால தான் அட்வைஸ் பண்றாங்க. ஓகே. அப்படியே இந்த இன்னொரு பேப்பர் தாடிமி. ஹாய் பதுகுட்டி, வா வா வா. பதுகுட்டிக்கு பிளாக் டீ. ஐயோ போன் மேலயே வச்சிருக்காளே. இருடா ஆட்டாடா. அவளுக்கு 2 லட்சம் ரூபாய். வெரி குட் அம்மா. அப்படிதான் கேமரா தள்ளிட்டு அப்புறம் எடுக்கலன்னு என்னையே கேட்பான். நல்லா நல்லா இருக்கு. நீங்க ஆதியடி. ஏ காஞ்சி போயிருக்காது. பண்ணுங்க ஒண்ணே. அழகா வையே. பூசாத மாதிரி வைடா புள்ளைக்கு. என்ன பெயிண்டர் மிஸ். ஆனா இதுக்கு என்கிட்ட ஒரு கமெண்ட் இருக்கு, அதெல்லாம் போட முடியும். இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், அது சென்சார்ல போய்டும். அதேதான். கட்ட வரல. கட்டு. வை. அபினி இன்னும் மேல மேல மேல. வெரி குட். இப்படி எடுக்கணும் பட்டு எடுக்கும் போது அப்படியே ஃபீல் பண்ணி எடுக்கிற மாதிரி. அப்படியே மேல எடு. ஓய் அப்படியே அங்க வா, இங்க வா, இங்க வா. ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கடா. இங்க வா. இதுல ஒன்னு வெச்சிரு. ஏய் இந்த ஆங்கிள்ல பார்த்தா ஒரு ஹியூமன் சைடுல கீழ வை கீழ வை கீழ வை. ஸ்பைடர்மேன். எனக்கு ஸ்பைடர்மேன் மாதிரி தான் இருக்கு. வெனம் மாதிரி. அழுத்து நல்லா ஃபுல் ஃபோர்ஸ். சைடுல மசிலிங்ஸா வரும்.
சூப்பர். எடுத்து வச்சிருக்கேன், நல்லா இருக்கும்னு தெரியாது. ஏதோ ஒரு மாதிரி மாடர்ன் ஆர்ட்டா இருக்காமலா? மாடர்ன் ஆர்ட்டா வந்திருக்கு அவன் கை. சூப்பரா பட்டு வா. Black தான் நல்ல காம்பினேஷன். இந்த பிளாக்கு கீழே எல்லோ வரும், எனக்கு கீழே ரெட் வரும். இந்த பெயிண்ட்ன்றதுல இந்த வேகமா ஆப்பறேன். இந்த கார்னர் சொல்ல எத்தனை பேருக்கு தலைவனை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சௌபி, உன் பர்த்டே அன்னைக்கு நம்ம ஒரு பீச் ஹவுஸ் போயிருந்தோம்ல, அந்த பீச் செவத்துலாம் வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அப்போ வந்து புப்பு குட்டி பையனா இருந்தான்ல, அப்போ புப்பு வந்து டாய்லெட் போயிட்டான். அப்போ அந்த பாத்ரூம் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி நான் போனேன்னா, அப்போ வந்து இந்த கலர் இதெல்லாம் இவ்வளவு டேய் இல்லடா, உலகத்துல எந்த குழந்தை பிறந்து இதெல்லாம் அநியாயம் மைசன். மாப்பிள்ளை கவனிப்பு பார்ட் இன்ஃபினிட்டில எங்க அப்பாவும் நான் டீ குடிக்க மாட்டேன். சிலோன் டீ. எனக்கு டீ நோ டீ. இந்த போட்டதால அப்படி இல்ல. நல்லா இருக்கு. சிலோன்ல இருந்து வாங்கி வந்தல்ல. பார்டர் கிராஸ் பண்ணி. ஐயோ முடியலடா டேய். இது வந்து நார்மல் டீயா இல்ல ஃப்ளேவர் இருக்கா? ஃப்ளேவர் இருக்கு. நான் ஃப்ளேவர் வாங்கல. மிட்நைட் மேஜிக்னு ஒரு ஃப்ளேவர் இருந்தது. அம்மா பண்ணேன். சாக்லேட்னு ஒரு ஃப்ளேவர். ஆமா சோகமா வச்சிருக்கேன். அதெல்லாம் பாலா வாங்கணும். ஏய் எவ்வளவு நேரம் டே? நானா அடிக்கிறேன் உனக்கு கேளு. கம் ஆன் டைகர். இதுல தெரியாது. எல்லாம் அழுத்து. எல்லோன்னு அவருக்கு தெரியுமே. மேல ஒரு Black வச்சிருக்கு. பார்டர் போடு. அவுட்லைன்ஸ். அங்கதான் நடுவுல தான். அது நீ நாட்டுல என் கை 4-5 எனக்கு மஞ்சள் வந்துருச்சு. எடு. இங்க பாருங்க என்கிட்ட எல்லா கலரும் இருக்கு. அப்ப கூட அந்த கட்டை விரல் தான் வர மாட்டேங்குது. அதிகமா இருக்கு. அது அழுத்தி கட்டை விரல்ல போட்டுருவா. இங்க பாருடா, இவ பேய் விரல் மாதிரி வச்சிருக்கா. எவ்வளவு நீளமா இருக்கு அந்த விரல். பழைய கௌதம்லாம் பார்த்தது இல்லையே. ரத்தச்சாரி தீரம். அதுக்கு தான் நீ ரெட் சூஸ் பண்ணியா? அன்னைக்கு உங்க பப்பி குட்டி போனது இந்த கலர்ல தான் இருந்தது. அந்த எலும்பு சாப்பிடுற ஆக்டர் பேர் என்ன? ராஜ்கிரண் மாதிரி இருப்பான் ஃபர்ஸ்ட்லாம். வந்தாலும் அந்த இடம் டுங்கு ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன பண்ண போறேன், இதுல வைக்காம எல்லார் மேலயும் அப்பி விட்டுருப்போம். எல்லாரும் மூஞ்சிலையும் வச்சிருங்க. ஃபெஸ்டிவல் போன் யார் கொடுத்தது? டாடி போனா? என்னால நீ டிராவலிங்ல இருந்திருக்க வேண்டியவன் எஸ்கேப் ஆயிட்ட மலையால. சித்தி ஏதோ பிரிண்ட் பண்றேன்னு டைம் ஆக்கி விட்டான். இந்த கை கொஞ்சம் என்ன இருந்தாலும் என் ரூம்ல மாட்டி வச்சிருக்க ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி வராது. அது வந்து இதுல கேன்வாஸ் போர்டு. அங்க இப்ப நீ இவன் தாண்டா பண்றான் வேலை. அங்க கட்டை விரலுக்கு அடிக்கவே மாட்டான். அப்படியா? ஆமா, இங்கதான் பட போகுது கட்டை விரல். பாத்தியா? கட்டை விரலுக்கு அடிக்க மாட்டீங்களா? கட்டை விரல் ஃபுல்லா அடிக்கிறதுங்க. ஏரியா ஃபுல்லா யூரியா. ஓகே ரெடி? வைக்க போறேன். உள்ள வை. அது பார்த்தா விரல் மாதிரி இல்லையடா, ஆள்வெளி கிழங்கு மாதிரி இருக்கேடா. நான் சொதப்பினா எல்லாருமே சொதப்பிடல. அட பாவி. ஏன்டா உனக்கு இது நல்லன்னா? என்ன ஹியூமன் கை மாதிரியா? இல்ல once there was a creature lived in this land என்ற மாதிரி அதுக்கு அந்த படத்துல பதிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். உனக்காக அழுக்கு மாதிரி இருக்கு. எனக்கு அந்த காஜிலா படம். இந்த பேட்டர்னை பார்த்தா இந்த இட்டாலியன் மார்பிள் எல்லாம் வரும்ல, கட் பண்ணணும். ஏஎஸ்பி மத்தவங்க கையில ஏன் தம்மா துண்டா இருக்கு? இந்த கை பெருசா இருக்கு. பிஆர் கை இது. ஆமா கை கூட பெருசா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க பாரு புப்பு, இது யாரு? பாசிட்டிவிட்டி எப்படி? பயங்கர நீங்க. ஓ கை காட்டுங்க. இவ்வளவு பெரிய லென்த். கஷ்டம். சான்ஸே இல்ல. எப்படி வாஷ் பண்ணுவீங்க? நடக்க விட்டாலே வாஷ் பண்ணுங்க. வீடு பூரா ஆயிடும். இல்ல அப்படி நம்ம இப்ப போய் வாஷ் டிஷர்ட் இதெல்லாம் நடக்க போறேன் இந்த லைக் கட்ராக்கால
ஏய் அதுக்குலாம் இது செட் ஆகாது. தட்டுல போட்டு தட்டு மேல காலை வச்சா இஞ்சி போச்சு எல்லாரும். ராகேஷ் வைக்கணும். ராகேஷ் தான் வைக்கணும். ஏய் ராகேஷ் நீ வெச்சு போய்டா. நீ வேடா வேடா இங்க வை. அத்த கையில நீ புடிடா நான் வைக்கிறேன் கையில. ரெண்டு தான் இருக்கு, ரெண்டு தான் வச்சிருக்கேன். ரெண்டு வச்சா போதும்டா. எல்லாரும் ஒரு கை வச்சீங்கன்னா ரெண்டு கை வச்சு போறடா. ஒரு கை வச்சா போதாது. ஒரு கை வச்சா போதும். வெய் வெய் வெய். அதான் Hey, look at this. Munche என்னடி இது? என்னடி இது? ஹேர் பிரிண்ட் ஸ்கேன் போட்டு அப்படியே தேய்ப்பா சுத்தமா. ஆமா இது இல்ல வேற அவன் கரெக்டா நீ தேய்ப்பா. போ, நீ தான். இல்ல விரல் தேய்ச்சா கரெக்ட். இனியா போட்டு எல்லாத்தையும் கையில தேய்ச்சி விட்டு பொத்துரு. செல்ல குட்டி நீ அமைதியா இருந்தீனா உனக்கு 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். இதான் கேட்பான். இது குட் பாய். அது அமைதியா இருக்கும் ஆனா சண்டை தான் போடும். அப்படியே இருந்தா அதான் சண்டை அதுதான் போடு. போடுது. இல்ல இல்ல இதுதான் ஆரம்பிக்கிறாரு. ஆமா. சண்டை எடுத்து அத கீழ போட்டு மேல நெத்தி. இல்ல இதுவும் ஹேரா தான் வரும். கீழே கொட்டுது. Damn it. எனக்கு இடம் இல்ல. ஐயோ ஒண்ணுமே தெரியல. இப்ப தப்பா போச்சுன்னா திருப்பி எல்லாம் திருப்பி யாருது அது எடுத்துலாம். கௌதம் இருடா The problem is my guy is not enough. ஏன் கட் பண்ண? அப்பதான் அடுத்த print வைக்க முடியும். ஐயோ. ஏய் சௌபி, ராகேஷ் இது வைக்க முடியாது இப்போ. இல்ல இல்ல அப்படி அது திருப்பி எடுத்துட்டு வா. கழுவாத. ஏய் நீங்க ரெண்டு பேரும் சில்லுன்னு இருக்கீங்க. நடந்துட்டீங்களாடா? அம்மா கழுவி விட்டாங்கல்ல. நான் பாத்துட்டேன் மங்கி. நான் பாக்குறேன் காத்து. நான் தான் டெய்லி பாக்குறேனேன்ற அம்மா. என்ன இது புது கலரா இருக்கு மிக்சிங். ராகேஷ் எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உனக்கு புரிஞ்சுதாடா? தொடச்சியா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? நான் எப்படி கேட்டோ கேட்காத மாதிரி இருக்கேன். கரண்ட் போயில்லையா? நீ இதே கலரை திருப்பி மிக்ஸ் பண்ணுவியா? சௌபி செல்ஃபும் வேற யார் செல்ஃபும் ஃப்ளோட்டிங்ல போயிட்டு இருக்கு லெஃப்ட் ரைட். அது அம்மாது. எந்துதான் ஃப்ளோட் ஆகுதுன்னா யாருது? எந்துதான் அம்மாது. இவ்வளவு நேரம் நீ இந்த இடத்தையே கவர் பண்ணிட்டா 2-3 கலர் வர போதுன்னு நினைக்கிறேன். சட்டை கலர் மாமா அடிக்கலாம் பாரு. சார் அந்த சட்டை கலர் மாமா அடிக்கலாம் பாரு. அப்ப குக்கீரையும் தொடச்சிருக்காங்க கடைசியா அது போகாதுடி. அது ரொம்ப ரொம்ப இதுவாயிடுச்சு. இந்த கலரை எப்படிடா எடுக்கிறது? ஏய் அப்படியே வச்சு கலந்து அடி. ஏய் இவனுக்கு மட்டும் மைனஸ் சாஸும் தந்தூரி சாஸும் மிக்ஸ் பண்றியா? அவன் எவ்வளவு பெரிய கைடா. குட்டி கை தான் இருக்கு இல்லையா? இது சின்ன வயசுல. எல்லாருக்கும் பயப்படாத பயப்படாத. அங்கெல்லாம் ஏண்டி வைக்கிற? படவே இப்ப கூட பாத்தியா கௌதம்? நம்மலாம் என்ன சொன்னா அவன் என்ன சொன்னான்? இங்க பாரு நட்டி வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கா. இப்ப பார்த்தா ஆடிட்டு இருக்க. மோசமான கந்து வந்து இதை மாற்றி மாட்ட மாட்டாங்க. மாத்தினா மட்டும் உனக்கு மெச்சுக்க தெரியாதா? ஏய் யார் வைக்கிற? சிங்கம். இப்ப நான் சொல்ல போனா எல்லாரும் திருப்பி வைக்கும். உன் பிளான் அதுதானே? இந்த கை சின்னது. உள்ள இல்லடா கட்ட இன்னும் வரல கொஞ்சம் கீழே. இப்ப வச்சிரு கரெக்டா இருக்கு. அம்மாடா அவளோட பெயிண்டிங் ஸ்கில் பார்த்தல. கட்ட வரல எவ்வளவு தூரம் அடிச்சிருக்கான். கட்டை வரல நான் இப்படி வச்சேன். திருப்பி. இப்பதான் என் கைக்கு ஈக்குவலா ஒருத்தன் இருக்கான். நீ இப்படியே ஏய், இல்ல உங்க கையோட மாமா கை பாரா. இதுவே ரொம்ப பெருசுடா. ரொம்ப லாங்கான ஹேண்ட்ஸ் இது. உந்து பிராடா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லாங்கான ஹேண்ட்ஸ். பிராட்ல பெருசு அவன் நேரம்ல பெருசு. எடுத்துட்டேன் பாரு. என்ன பேசுறேன்?
மறுபடியும் ஒரு டீ-ஷர்ட் வாங்கி கொடு. ஹெச்என்எம் முடாடே. ஏய் நீங்க ஏதோ ஃபேஸ் மாதிரி வாவே. எப்படி வைக்காம எப்படி இவ்வளவுதானே? அப்போ வச்சு வைக்க மஞ்சள் கலர் போட்டு வைக்க. சார் நீங்க ஏன் சார் கையில எடுத்து அடிச்சிட்டு இருக்கீங்க? சரி அடிக்கும் போது காட்டு. நான் போட்டு விடுவேன். தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க அப்பதான் ஈஸியா இருக்கும். கையில பிரஷ்ல போடுங்க தண்ணி போடுங்க. ஏய் குட்டி கை. கியூட்டி கை. நான் கையில போட்டு விடுறேன் தண்ணில இருக்கும். அவன் தான் போடுறானே சூப்பரா. மாமா சட்டையும் பிளைனா ஏய் வேணாம். அதனால வைக்க கூடாது. நல்லா அவனுங்க அழுட் பண்ணாங்க. எனக்கு நீங்க ரெண்டு பேர் 4 டாக்ஸ். பின்னாடி திரும்பி வாங்க. இது அம்மா அடிச்சு தரட்டுமா? ஈஸியா இருக்கும். இது அம்மா அம்மா திரும்ப ஆதி உன் கை காமி. ஃபுல்லா வைக்கல. இங்க வை இங்க வை இங்க வை. அவ்வளவுதான் இந்த டீ-ஷர்ட். இங்க வைடா. பின்னாடி மேல வை. மாமா கை பக்கத்துல வைடா. பெயிண்ட் இருக்கிற வரைக்கும் அப்பு. ஏய் மாமா கை பக்கத்துல வையினா. அம்மா ட்ரெஸ்ல இருக்குல. டேய் டேய். இந்த ஒயிட் இல்ல ஆதி குட்டி. உன் கை காமிங்க ஃபர்ஸ்ட். இல்ல காமி உன் கை காமி. போதும் 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 ஆதி போதும். பாய் போயிட்டு வரேன். பாய் நாயினா. மாமா போயிட்டு வரேன். நீ இருடா வெயிட் பண்றடா கார் இங்க நின்னு. பாய். தாத்தா போறியா? எப்போ வருவா? இங்க இருக்கியா? நாளைக்கு ஐஸ் கிரீம் வாங்குறேன். தண்ணி வாட்டர் என்ன எடுத்துட்டியா பாப்பாடே? எடுத்துட்டேமா. இந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு. பசிக்குதுன்னா அத தோசை ஊத்துறாங்க நீங்க என்ன கலப்பறீங்க? அவனுக்கு இது ரஸ்க் பிஸ்கட் வாங்கிட்டு எடுத்துட்டப்பா. பாய் பாய் பாய். டாடா மா. ஒரு பிரியாணி ஒரு டப்பால போட்டு ஊத்தி. டாடா. சரி இது இறக்குவியா? உபா உபா குத்துமா. அம்மாக்கு புடி தோசை வேணுமாடி? மாவு இருக்க வீட்ல? இருக்கு நான் போய் பறிச்சுட்டு. இந்த பிரியாணி கொடுத்துருக்கேன் சாப்பிடு. தாத்தாக்கு டாடா தாத்தா உனக்கு அதான் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. லவ் யூ சொல்லு. சத்தி சொல்லு. தாத்தா தாத்தா லவ் யூ சொல்லு. தாத்தா லவ் யூ சொல்லு. சாரிடா சாரிடா. சரி உள்ள போங்க. இதுவா அடிக்குது. நல்லா தூங்குங்க. அங்க போய் டாடா கட்ட டாடா. இல்ல இல்ல வேணாம். நீங்க போங்க உள்ள போங்க. அம்மா இருப்பாங்க. நாங்க ரெண்டு பேரும் வரோம். சரி டாடா பை 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 டாடா. டாடா சொல்றியா? சரி வாங்க. இரு இரு அங்க போய் லைட் தெரியுதா? நீ அடி ஓகேவா? உட்காரடி சொல்லும்.